நான் பார்த்தா திமுக. நான் திமுக குறை சொல்ல கிடையாது. 40 குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண், பெண்ணு, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் எவ்வளவு பேர் காப்பாத்திருக்காரு. குடும்பம் தான் 41 குடும்பம். அதுல உள்ள 40 குடும்பத்தனா எண்ணி பார்க்கும்போது குறைஞ்சி 200 பேர் இருப்பாங்க. இப்ப நான் செத்துறா என் புள்ள, என் மோபா, என் பொண்டாட்டி, இந்த குடும்பத்துக்கு சோறு போட்டது யாரு? விஜய் தான். ஆனா செத்தது ஒரு வீதம். ஆனா என் குடும்பத்துல இருக்க செத்து பாரு, என் புள்ள, என் பொண்டாட்டி, என் மோபா 5 குடும்பம். அப்படி இந்த 41 பேர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பத்தை விஜய் காப்பாத்திருக்காரு. விஜயவே போகும்போது ஏதாவது ஒரு நெஞ்சு வலி ஆகி செத்து இருந்தால் இந்த பணம் அங்க வந்திருக்காரு. இந்த 200 குடும்பமும் போயிருக்கும். அவரும் செத்து. இப்ப அவர் ஏதோ ஒரு விபத்துல போயிட்டாரு விஜய். ஏதோ ஒரு சம்பவத்துல போயிட்டாரு. நான் தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா அவர் போனதோடு தான் 20 லட்சம் கொடுத்தாரு. இப்ப மக்களை சந்திச்சு என்னென்ன செய்யறாரு. ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கறதுக்கு கூட இந்த தமிழ்நாட்டுல ஆள் கிடையாது. நீங்களே என்ன பேட்டி எடுங்க, ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டீங்க. ஆனா நீங்க அந்த 41 குடும்பத்தை பார்க்காதீங்க. அந்த 41 குடும்பத்தில் இருக்க மக்களை பாருங்க. கிட்ட 200 பேர்ல 500 பேர்த்த காப்பாத்திருக்காரு. அவரும் செத்து இருந்தா என்ன இருக்கும்? இப்ப நாங்க மாலை செத்துனாதான் என் குடும்பம் குறைக்கும். எங்க அக்கா, எங்க அண்ணன், என் தம்பி, மாமா, மச்சான் எல்லாம் வருஷத்துக்கு இப்ப தீபாவளிக்கு. நானும் செத்து இருந்தா எங்க அக்காவுக்கு தீபாவளிக்கு யாரு குடிச்சுப்பாங்க? இப்ப பொங்கலுக்கு நான் வருஷம் கொடுப்போம். எங்க அக்கா 2 அக்கா காப்பாத்திருப்பா. என் பிள்ளை நாங்க ஜாலியா இருந்திருப்போம். அதனால விஜய்னு ஒரு அறிந்த தொழில் தான் 500 பேர்த்த காப்பாத்திருக்காப்ல. அவர் வரலாம்.